இதய நோயும் அதனால் வரும் விளைவுகளை தடுப்பதோ குறைப்பதோ எப்படி என்பதை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம். முதலாக, நெஞ்சு வலி என்பது இதய நோயினால் மட்டும் வராது, மற்ற காரணிகளாலும் வரும். ஆனால் இதய நோயால் வரும் நெஞ்சு வலி மிகவும் ஆபத்தானது. ஸோ ஒருவருக்கு நெஞ்சு வலி இல்லை நெஞ்சு எரிச்சல் அல்லது பசியின்மை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது அதை அலட்சியம் செய்யக்கூடாது. உடனடியாக மருத்துவமனைக்கோ இல்லை மருத்துவரிடமோ சென்று முதலில் ஒரு பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த மாதிரி இதய நோய் சம்பந்தமான அறிகுறிகள் இருக்கும்போது தாங்களாகவே மருந்து கடைகளில் சென்று கேஸ் என்று மாத்திரை வாங்கி சாப்பிடுகிறார்கள். அது என்னவென்றால், ஆரம்ப நிலையிலே உள்ள இதய நோயை கண்டறியாமல் மிகவும் முற்றிய நிலையில், எக்ஸாம்பிள் இந்த ஹார்ட் அட்டாக் என்பது ஏர்லியராக நம்ம டயக்னோஸ் பண்ணால் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ரொம்ப லேட்டாக வரும்போது அதனால் வர காம்ப்ளிகேஷன் மற்றும் இறந்து போதல், டெத் ரேட்டு மிக அதிகமாக இருக்கும். அதனால் இதய நோயால் வருகின்ற சிம்டம்ஸ் அதை நம்ம அலட்சியம் பண்ணக்கூடாது. அதை உடனடியாக நாம் மருத்துவரிடம் சென்று பரிசோதித்து அது இதய நோயினால் வருகிறதா இல்லை மற்ற காரணிகளால் வருகிறதா என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதய நோயால் வருகிறது என்பது நமக்கு தெரிந்து கொண்டால் இதய மருத்துவரிடம் சென்று அதற்கான சிகிச்சைகளை செய்து நமது உயிரிழப்பை தடுக்கலாம். இல்லை மற்ற ப்ராப்ளம்னால வருது அப்படின்றால் அதற்கான மருந்து மாத்திரைகளை உட்கொண்டால் நம்ம சரியாகி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது.